பல தகவல்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்காக தரப்படும் இந்த சுருக்கமான பார்வையில இன்னைக்கு நாம தேர்தல் மையங்கள்ல இருக்கும் பூத் ஏஜென்ட் என்பவர் யாருன்னு பார்க்க போறோம். நீங்க ஓட்டு போட போகும்போது அங்க அரசு அதிகாரிகளோடு உட்கார்ந்திருக்கிற இந்த ஏஜென்ட்கள் யார், அவங்களை ஏன் ஜனநாயகத்தோட கண்காணிப்பாளர்கள்னு சொல்றாங்கன்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா விளக்குது. முதலாவதா, இந்த பூத் ஏஜென்ட்னா யாரு? அவங்க ஒன்னும் அரசாங்க ஊழியர்கள் கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்பா நியமிக்கப்படுற பிரதிநிதிகள். இது ஒரு கிரிக்கெட் மேட்சோடையே ஒப்பிடலாம். களத்துல என்னதான் அம்பையர் இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நியாயமா நடக்குதான்னு பார்க்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது போலதான் இவங்களும். இரண்டாவதா, இவங்களோட முக்கியமான வேலைகளும் கட்டுப்பாடுகளும் என்னன்னு பார்ப்போம். ஓட்டு போட வர்றவங்களோட அடையாளத்தை சரிபார்க்கிறதும் கள்ள ஓட்டை தடுக்கிறதும் தான் இவங்க வேலை. ஆனா இதுல ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்கு. இவங்களால யார்கிட்டயும் ஓட்டு கேட்கவோ ஓட்டு பதிவுல தலையிடவோ முடியாது. அப்போ எந்த அதிகாரமும் இல்லாம தப்பு நடந்தா இவங்க எப்படி தடுப்பாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். முறைகேடு ஏதும் நடந்தா உடனே அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கறது தான் இவங்களோட ஒரே ஆயுதம். இறுதியா, தேர்தல் அதிகாரிக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதிகாரி தேர்தலை நடத்துறவரு, ஆனா ஏஜென்ட் அதை கவனிச்சுட்டு மட்டும் இருப்பவரு. நீங்க நினைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட கட்சியோட லாபத்துக்காக வர்ற இவங்க எப்படி ஒட்டுமொத்த தேர்தலையும் நேர்மையா மாத்துவாங்கன்னு. இப்போ பல கட்சிகளோட ஏஜென்ட்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒருத்தரை ஒருத்தர் தீவிரமா கண்காணிக்கும் போது யாருமே அங்க ஏமாத்த முடியாது இல்லையா? அதுதான் இந்த வெளிப்படைத்தன்மைக்கு காரணம். சுருக்கமா சொல்ல போனா, நேரடியா எந்த அதிகாரமும் இல்லைன்னாலும் தேர்தலோட நேர்மையை காப்பாத்துற மிக முக்கியமான ஜனநாயக காவலாளிகள் தான் இந்த பூத் ஏஜென்ட்கள்.